ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை, மனித யோசனை வீண், அதாவது மனித யோசனைகள் வேஸ்ட். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றி நிலைத்திருக்கும். வாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்போம். முழுவதும் பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 94:11. கர்த்தாவே, உமது கிருபைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். சங்கீதம் 92:5. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். சங்கீதம் 81:12. நல் யோசனை உங்களை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நீதிமொழிகள் 2:11. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்திரம் கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 16:1. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீதிமொழிகள் 16:3. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையை நிலை நிற்கும். நீதிமொழிகள் 19:21. உன் திரளான யோசனைகளினால் நீ இளைத்து போனாய். இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். ஏசாயா 47:13. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கலாத்தியர் 1:11. இன்றைய கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ்களை தெரிவுபடுத்துங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.